மேற்கு தொடர்ச்சி மலை பிரதேசங்களான கொடைக்கானல், உதகையில் திடீரென காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. கொடைக்கானல் மூடுபனியாக காட்சியளிக்கும் நிலையில் உதகையில் வெப்பம் தகிக்கிறது. இந்த காலநிலை மாற்றத்திற்கு காரணம் என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் நவம்பர் முதல் ஜனவரி இறுதி வரை உள்ள 2ஆம் சீசனில் நிலவும் மூடுபனி, உறைபனி காலங்களை காண்பதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவார்கள். ஆனால் தற்போது திடீர் மழையும் கடுமையான மூடுபனியும் நிலவுவது சுற்றுலா பயணிகளை வியக்க வைத்திருக்கிறது. பருவநிலை மாற்றம் என்பது கடந்த ஆண்டுகளில் இருந்து வந்தாலும் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றத்தில் மிகப்பெரிய மாறுதலை கண்டறிய முடிவதாக வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உலகம் வெப்பமயம் காரணமாக தற்போது கொடைக்கானலிலும் காலநிலை மாற்றம் உருவாகியுள்ளதா என்ற அச்சமும் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். பகல் பொழுதுல நல்ல வெயிலாகவும் இரவு நேரங்கள்ல நல்ல உறைபனி நிலவக்கூடிய ஒரு கால நேரம் இது. ஆனா கடந்த ஒரு மாதமாவே என்ன இருக்குன்னா, 3 நாளைக்கு ஒரு முறை ஒரு மழை பெய்யுது, அது 2 நாளைக்கு மழை பெய்யுது, திருப்பி ஒரு கடுமையான வெயில் இருக்கு, அதன் பிறகு ஈவினிங்ல ஒரு 2 நாளைக்கு குளிர் இருக்கு. இது மாதிரி ஒரு நிலையற்ற ஒரு பருவநிலை மாற்றம் இங்க புதுசா தென்படுறத கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த மலைப்பகுதியில என்ன நடக்குது, இங்க உள்ள சூழ்நிலைகள் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ஆழ்ந்த ஆய்வுக்கு இதை உட்படுத்தணும்ன்றதான் எங்களோட கோரிக்கையா இருக்கு. காலநிலை மாற்றத்தினால கொடைக்கானல் நிலப்பரப்பும் கொடைக்கானல் மலை பிரதேசமும் பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாக ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் என்னோட பேக்ரவுண்ட்ல நீங்க பாக்குற இந்த மூடு பனி. கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையினால எங்களுக்கு கிடைக்கிற மழை அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல கிடைக்கும். மேலும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில மூடு பனியும் உறைபனியும் இங்க இருக்கும். கொடைக்கானலில் மூடுபனி காணப்படும் நிலையில் உதகையில் கோடை காலத்தை போல பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. வழக்கமாக ஜனவரி மாதம் 2வது வாரம் மற்றும் 3வது வாரத்தில் உதகையில் பகல் நேர வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும். ஆனால் கடந்த 10 நாட்களாக அதிகபட்ச வெப்பநிலையாக குறிப்பாக 1 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து 24 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளது. லானினோ மற்றும் எல்னினோ அப்படின்ற எஃபெக்ட் உலகம் முழுக்க இருக்குது. கடந்த வருடம் நமது இந்தியாவிற்கு நமக்கு எல்னினோ அப்படின்ற எஃபெக்ட் இருந்தது. அந்த எல்னினோ எஃபெக்ட் இருந்ததுனால நமக்கு நீலகிரி மாவட்டத்தில் 29 டிகிரி செல்சியஸ் கடந்த 74 வருடத்தில் இல்லாத வகையில் 29 டிகிரி செல்சியஸ் ஏப்ரல் மாதம் ரெக்கார்ட் ஆச்சு. ஆனால் இந்த வருஷம் நம்ம வேர்ல்டு மீட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனுடைய ப்ரெடிக்ஷன் படி நமக்கு இந்தியாவில் லானினோ எஃபெக்ட் செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக வெப்பம் நிலவும் போது மலை காய்கறிகளை எவ்வாறு சாகுபடி செய்வது என்பது குறித்து வாரந்தோறும் 2 நாட்கள் விவசாயிகளுக்கு வாட்ஸ்அப் குழு மூலம் அறிவுரைகள் பதிவிட்டு வருவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மலை பிரதேசத்தில் சட்டென்று மாறி வரக்கூடிய இந்த காலநிலையால் விளைநிலங்களில் விவசாயம் செய்யக்கூடிய மலை பயிர்களும் வன தாவரங்களும் முற்றிலுமாக மாறுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கார்த்திக், சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.